உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் போன பதிவுல பார்த்திருந்தோம். அமெரிக்காவுக்கு போறாரு அப்படிங்கிற சொன்னாங்க இல்லையா? ஆஸ் பெர் பிளான். ஆஸ் பெர் பிளான் ஆயிருக்கு போல தெரியுது. அது மட்டும் இல்லாம திரும்பி சில செய்திகள் சொல்லியிருக்கிறார். அக்ரிமெண்ட்ஸ் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்தாக போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அக்ரிமெண்ட். அது எப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல தான் இருக்கு. ஆனா சீக்கிரமா ஒரு நல்ல முடிவுகள் எட்டப்படும். டாக்குமெண்ட்ஸ்ல ரெடி கையெழுத்து போறது மட்டும் தான் அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ பீஸ் வந்து இப்படி நெருங்கிச்சு. அது இந்த சைடுல காமிச்சது. இந்த சைடுல வந்து இந்த அளவுக்கு நெருங்கி இருக்கு. ரஷ்ய தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸ் மாதிரி தெரியுது. ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கடந்த 24 மணி நேரம் அப்படிங்கிறத விட உக்ரைன் தரப்பு இருந்து கொடுக்கக்கூடிய செய்திகள், உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாப் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள் தான். அது 66 ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் மட்டுமே கடந்த 24 மணி நேரத்துல 121 தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யனுக்கு ஆஹா 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 அப்படிங்கிற ரஷ்ய வீரர்களுக்கு. ஏன் அப்படின்னா எங்கப்பா பதுக்கி வச்சிருந்தீங்க இந்த ஆப்ராம்ஸ் டேங்க அப்படிங்கிறது போல மூட்டை மூட்டையா அப்படியே கான்வாய்ஸா வந்திருக்கு. இந்த மைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணி வெடிகள் அகற்றுறதுக்கு பின்னாடி கான்வாய்ஸ் அப்படியே வந்து பண்ண வந்திருக்கு. சூறையாடி இருக்காங்க ரஷ்யா இந்த ஏப்ராம்ஸ் டேங்க்ல அப்படிங்கிற மாற்று கருத்துல லைன் இமேஜஸ்லோட இருக்கும். ஹெவியான அட்டாக்ஸ் சில வீடியோ பதிவுகள்ல வருது. இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா துவம்சம் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள். ஸோ பயங்கரமான அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஃப்ரண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 5804 காமிகாசி ட்ரோன்கள் ஒரு நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல 5800 ட்ரோன்கள்லாம் நீங்களே யோசிச்சுங்க. அதுக்கான காரணம் இது போல ஏப்ராம்ஸ் டேங்க். இது எந்த பகுதியில வருது அப்படின்னா பக்ரோஸ்க் பகுதியில ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்காக ட்ரை பண்ணாங்க உக்ரைன் தரப்பு இருந்து. அது பெருமளவுல கை கொடுக்கல. பட் ஆனா சில பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. முழு பக்ரோஸ்க்கு வந்துச்சு ஆனா இல்ல. அந்த ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடா அப்படியே வண்டி இருக்குதுன்னு சொல்லி எடுத்து மிதிச்சுட்டு வந்துருக்காங்க. ரஷ்யா கிட்ட ட்ரோன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ ஹெவியான கிளாஷ் அங்க போயிட்டு இருக்கு. இனி சிட்டிக்குள்ள எல்லாம் உக்ரைன் தரப்புல என்டர் ஆகல அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. அங்க ஒரு பேட்டில் ஹெவியா போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 172 கைடட் குண்டுகளை ரஷ்ய தரப்பு வந்து போட்டு போயிருக்காங்க. 66 ஏர் ஸ்ட்ரைக்கு 172 கைடட் குண்டுகள். ஸோ 24 மணி நேரத்துல இந்த அளவுக்கான தாக்குதல்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரியா தெரியுது அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமைதியா பேசி முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதே சமயத்துல ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல் பிரச்சனையோட முடிவு அப்படிங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் பண்ணுங்க. எதையும் வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது போல பேசியிருப்பாங்களோ ஒருவேளை. அதாவது நீ பெருசா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு எஸ்கலேட் பண்ணி பெருசா பாரு. உனக்கு ஃபுல் டைம் என்ன வேணா செய். உன்னால முடிஞ்ச செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது போல சொல்லியிருப்பார் போல தெரியுது. சும்மா நான் தோக்கலல்ல அப்படிங்கிற போல பேசிட்டு இருக்கும்போது அப்ப நீயும் செய். சீக்கிரமா செஞ்சு பிரச்சனை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஹெவியான டெரரிஸ்ட் அட்டாக்குங்க இந்த ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதனால போன பதிவுல கூட ஒரு அம்மா பிடிச்சான்னு பார்த்தோம்ல. இந்த பதிவுல ஒரு ஷாப்பிங் மால்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு AK-47 ரைஃபிள வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு சுத்தி ஒரு ஸ்டோருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு சடசடன்னு சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இந்த ஆஸ்திரேலியால நடந்தது இல்லையா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது. இதெல்லாம் பார்க்கும்போது பப்ளிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லா பக்கத்துலயும் துப்பாக்கி ஈஸியா கிடைக்குது. அதே போல ஈஸியா கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல. பட் ஆனா இம்மீடியட்டா வந்து பண்ணா பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் அவங்கள கையங்களமா புடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் சேதங்கள், இழப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம FSB தரப்புல இருந்து வந்து பண்ணா லுஹான்ஸ்க சேர்ந்த ஒரு நபர் உக்ரைனோட ரெக்ரூட்டர்ஸ், அதாவது நம்ம போன பதிவுல சொல்லியிருந்தோம் இல்லையா? ரெக்ரூட் பண்ணி ஒருத்தவங்கள செய்ய வைக்கிறாங்க டார்கெட் பண்ணி அப்படிங்கிற. ஸோ அது ரெக்ரூட்டர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபரை வந்து பண்ண புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ FSB முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான வேலைகள் செய்யறாங்க. பட் இருந்தாலும் தீவிரவாத சம்பவம், போர் சூழ்நிலை இக்கட்டா இருக்கு அப்படிங்கும்போது சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ தேச துரோக வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரை புடிச்சு ஜெயில போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் மிண்டிச். இந்த மிண்டிச் யார் அவர்கள்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களோட உற்ற நண்பன். இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா NABU உக்ரைனோட நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க. ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. எங்கேயும் தேடி பார்க்கும்போது இஸ்ரேல்ல பத்திரமா இருந்துக்கிறாரு. இப்ப இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ஸ்கா ப்ராவிடா நம்ம சேனல்ல செய்திகள் கொடுக்குறாங்க இல்லையா? உக்ரைனோட மீடியா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிண்டிச்சவர்களை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. முதல்ல ஸ்பாட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது போல. ஸ்பாட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டு இப்போ வந்து இன்டர்வியூ கொடுக்க வச்சுக்கிறாங்க. ஏங்க ஆட்டையை போட்டு வந்து இஸ்ரேல் உட்காந்துட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் கேட்கல.
"ஏங்க இது போல வந்து ஊழல் குற்றவாளில வழக்குலாம் இருக்கு. ஏன் நாட்டுக்குள்ள வரல? ஏன் என்னாச்சு?" அப்படிங்கலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ இப்ப வந்து மனம் திறந்து பேட்டி குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். மெண்டிச் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது என்னைய கார்னர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்னைய ஏமாத்திட்டாங்க. என்னைய இதுல சிக்க வச்சுட்டாங்க. ஏங்க நான் ஜெலன்ஸ்கி அவர்ட்ட அவர் அதிபரானதுலருந்து நான் பேசவே இல்லீங்க. ஒரு நாடக கம்பெனில இருக்கும்போது பார்த்து பேசினதுங்க. அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லீங்க. என்னைய சிக்க வச்சுட்டாங்கங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா மெண்டிச்சார்கள். சரி அத வந்து கோர்ட்ல வந்து பேசி, தீர்ப்பு சொல்லி எல்லா ஆதாரப்பூர்வம்லாம் நிரூபிச்சு பண்ணலாம்ல. அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை இல்ல. இது மேலிடத்துலருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ ஒபே பண்ணி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு ஊழல் வழக்கு, எந்த வழக்கா இருந்தாலும் நல்லதா மாறும். மேல் இடத்துலருந்து சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒத்துக்கலன்னா, அப்புறம் எம்.ஆர்.கா அவர்களா இருந்தா என்ன? மெண்டிச் அவர்களா இருந்தா என்ன? ஜெலன்ஸ்கி அவர்களா இருந்தா என்ன? மேலிடம் சொல்றத பார்த்து கேட்டுக்கணுமா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விகள் பல மனசுக்குள்ள இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மெண்டிச் அவர்கள் தரப்புலருந்து வரக்கூடிய இந்த நியாயங்கள் இதுக்கப்புறம் உக்ரைன் மக்களை சென்றடைஞ்சு, இவரையும் உக்ரைன்ல மன்னிச்சு ஏத்துக்குவாங்களா? ஆமா ஊழல் குற்ற வழக்குல போலியா வந்து பார்த்தீங்கன்னா, சித்தரிக்கப்பட்ட நபர் இவரு அப்படிங்கிறத போல எடுத்துக்குவாங்களா? இல்ல இவன் குற்றவாளி தான் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து இருக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள கப்பல்கள் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதுவும் குறிப்பா 4 துருக்கியோட கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா புஸ்வானமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கப்பல்களோட இழப்புக்கு டேலி செய்யற மாரியா? இல்ல ரஷ்யாக்கும் துருக்கிக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கிக்குள்ள புதுசா லான்ச் பண்ணக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதுக்கு $9 பில்லியன் அளவுக்கான தொகை அவங்க ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, தொகைய நாங்க ஃபினான்ஸ் பண்றோம். உங்க நாட்ல கட்டிக்கலாம். நாங்க அத மெயின்டெயின் பண்ணி தர்றோம் அப்படிங்கிறது போல, நாங்க கட்டி தர்றோம் அப்படிங்கிறது போல, ரஷ்ய தரப்புலருந்து வந்திருக்காங்க. ஸோ துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அணு உலை, ஆயுதங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் துருக்கி நம்புறாங்க. ஒரு வேள கிரீஸ், நாட்டோ நாடுகள்லாம் நாளைக்கு அவங்க நியாயவாதிகள். நியாயப்படுத்திருவாங்க. துருக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல நியாயப்படுத்திருவாங்க. அதனால அவங்களோட நியாயத்துக்கிட்டலாம் வந்து யாராலயும் எதிர்த்து நிக்க முடியாது. அந்த அளவுக்கு பேச்சு திறமைகள் அவங்ககிட்ட இருக்கு. எந்த ஒரு காரணத்தினால அவங்களால நம்ப முடியாது இல்லையா? ஸோ அதனால ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நீ அட்டாக் ஆயுதம் உன்னோடது குடு. ஆனா டிஃபெண்ட் பண்றதுக்கு என் நாட்டுக்கு நான் ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல துருக்கி தரப்புல இருக்கிறாங்க. அவங்க ஜியோ பாலிடிக்ஸ் வேற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சிரியால பஸ்ரல் அசாத் அவர்கள் எப்படி சிரியாவோட தெற்கு பகுதியை புரொடெக்ட் பண்ணாங்களோ, அதே போல ரஷ்யா வந்து இதுக்கப்புறம் நிப்பாங்க. மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, துருக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட இன்வால்வ்மென்ட் அங்க இருக்கிறது, இஸ்ரேல தடுக்கிறதுக்கான ஒரு செயலா இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் அதுதான். துருக்கி, ரஷ்யா, ஈரான், சவுதி. ஸோ இங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான பேக் போனா இருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ துருக்கிக்கு, ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது போல இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்போ டிப்ளமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு துருக்கினால எந்த ஒரு அழுத்தமும் இல்ல. அவங்க நடுநிலையோட இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா உக்ரைனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் சிக்கல். ஆனா உக்ரைனுக்கு துருக்கி தரப்புலருந்து ஆயுதங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த மாரி கேம்? எப்படி இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல துருக்கிக்கு எகெயின்ஸ்டா வரும்போது யார் என்ன மாரி கேம் விளையாட போறாங்கன்னு. ஆனா இப்ப ஆயில் விலை இருக்கு இல்லையா? இது போல மாறி, மாறி கப்பல்கள், டேங்கர்கள் புடிச்சுக்கிறது, தாக்குறது இது போல இருக்கு இல்லையா? இந்த காரணத்தினால ஆயில் விலை ஏற்றம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வெனிசுவேலா மேல போடக்கூடிய எக்கனாமிக் சாங்ஷன், ஈரான் அங்க ஈராக்லேருந்து வரக்கூடிய ஆயில், சிரியாலேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பண்ணா அங்க பெர்ஷியன் கல்ஃப்ல வரக்கூடிய கல்ஃப் வழியா வரக்கூடிய ஆயில் டேங்கர்லாம் பிடிக்கிறதுனால, இந்த எக்கனாமிக் பிரஷர் இருக்கிறதுனால ஆயில் விலை உயர ஆரம்பிச்சிருக்கு. இது ரஷ்யாக்கு மேலும் மேலும் லாபத்த தான் குடுக்கும். ஸோ இது சிக்கலா இருக்கு. ஏன்னா மேற்கு நாடுகள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆயில வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. விலை கட்டுப்பாட்டுக்குள்ள. பட் இது ஒன்ஸ் வந்து ஆயில் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு, சப்ளைஸும் கரெக்ட்டா இல்ல வேணுங்கிற அளவுக்கு இல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை பிரச்சனையாகுது அப்படிங்கும்போது ஆயில் விலை ஏறிரும். நேத்துக்கு தீவிரவாத தாக்குதல் நைஜீரியால அடிச்சுக்கிறாங்கும்போது, எல்லா பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிச் ஏரியாஸ். ஆயில் இம்பார்ட்டன்ட்டா கிடைக்கக்கூடிய பகுதிகள். ஸோ எல்லா பகுதியிலயும் பிரச்சனை ஆகுதுன்னா எப்படி அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்த நேவல் பிளாக்கேட் வெனிசுவேலா மேல போடுறாங்க இல்லையா? இது குறிப்பா சைனாவோட கூச்ச குறி வச்சு தான். அந்த காரணத்தினால தான் இது போல வேலைகள் நடக்குது. அதாவது ரஷ்யா சீனாலயே உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்கள் அ அமெரிக்கன் கான்டினென்ட்க்கு வந்தாலே சிக்கலாகுது அப்படிங்கும்போது, அவங்களோட எக்கனாமி அடிவாங்கும் இல்லையா? ஸோ டாரிஃப் அந்த வார், இந்த வார், எக்கனாமிக் வார் எல்லாத்துலயும் அமெரிக்கா தோத்தாலும்,
இப்ப நேவல் பிளாக்கேட் வார்ல அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு முனைப்புல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. மேபி இது ஒரு போருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா உலகத்துல ஆயில் பிரச்சனை பல நாடுகளையும் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஆனா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அவங்களோட எல்என்ஜி கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. ட்ரிபிள் பண்ணலாம் நம்மளோட ஆனுவல் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸோட ப்ரொடக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஆனா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்என்ஜி வாங்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள், அதுவும் குறிப்பா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வாங்காம சாங்ஷன் போட்ட காரணத்தினால ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான அலெக்சாண்டர் நோவ்கா அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சங்க அதிகமா, இது போல சாங்ஷன் போட்டுக்கிறாங்க, அதனால வந்து பார்த்தா 100 மில்லியன் டன் அளவுக்கு பண்ணலாம்னு யோசிச்சோம். பட் ஆனா அது டிலே ஆகும் போல தெரியுது, பல வருஷங்களுக்கு ஆகுங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எல்என்ஜி ப்ரொடக்ஷனை டவுன் பண்ணிக்கிறாங்க. இது வேணும்னே செய்யக்கூடிய சதி வேலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து என்னதான் அவங்களோட ப்ரொடக்ஷனை டவுன் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணா டபுள் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் அப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதை டபுள் பண்ணிக்கிறாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் ரஷ்யாவோட கேஸை வாங்குறதுக்கு பல நாடுகள் இருக்காங்க. ரஷ்யானால அது ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க காமிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது யூரோப்பியன் யூனியனுக்கு இது மிக பெருமளவில் இருக்கக்கூடிய செக். யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இதுக்கப்புறம் என்ன மூஞ்சி வச்சுட்டு வந்து ரஷ்யா கிட்ட பேச போறாங்க, ஐயா கேஸ் கொடுங்கயா, ஐயா எல் கொடுங்கயா அப்படிங்கிற வந்து கேட்பாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தா வந்து குறிப்பா ஜெர்மனி ட்ரூப்ஸ் அனுப்போம், அதை அனுப்போம், இது பண்ணுவோம், அசட்டை கை வைங்க அப்படிங்கிறதோட எல்லாம் மிரட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதெல்லாம் பழசெல்லாம் பேசி எதுக்கு இதெல்லாம் இல்லையா, இதுக்கப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து அதெல்லாம் பழைய கதைங்க, அதை ஏன் பேசுறீங்க அப்படிங்கிறது போல அப்படியே மாறிடுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஜனவரி 1 என்ன ஆக போகுதுன்னு தெரியுது இல்லையா. இப்ப அடுத்தது இன்னொரு நாட்டை வந்து பாத்தீங்கன்னா பாகப்பிரிவினை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதுல தெளிவா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சொமாலியா. சொமாலியால பண்ட்லாண்டு, சொமாலிலாண்டு, சொமாலியான்னு 3 பாகமா பிரிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்கள் இதுல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாரு. சொமாலி லேண்டுங்கிறது தனி நாடு தான், நாங்க அதை அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. முதல் நாடு இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சொமாலி லேண்டை அங்கீகரிச்சுக்கிறாங்க. ஐயோ தலைவரே, உங்க நாட்டையே பல நாடுகள் அங்கீகரிக்கல அப்படிங்கிறது போல பல அனுசரிப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்ட் யமன் ஹவுதிஸ்க்கு கவுண்டர் வெயிட் கொடுக்கறதுக்காக இந்த சொமாலிலாண்டு உருவாகுதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இந்த பதட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நைஜீரியால வந்து தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, ஒருவேளை அங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட் உருவாக்குறதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குமா, எப்படி இந்த இந்தோனேஷியால உருவாச்சோ அதே போல வந்து பண்ணா அங்கேயே ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இது போல பல விஷயங்கள்ல மிக முக்கியமா அமெரிக்கா இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்டிக். அந்த ஆர்டிக்ல ஒரு வேலை போர் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆனா தயாரா இருக்குமா அப்படிங்கிற செக் பண்ணுமா இல்லையா. அதனால ஃபைட்டர் ஜெட்ஸ் F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏற்கனவே இந்த ஃபைட்டர் ஜெட்டை இது போல ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ரெஷர் டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவங்களோட ஆயுதங்களுக்கும் ப்ரெஷர் கொடுத்து பாக்குறாங்க அமெரிக்கா. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. பட் லாக்ஹீட் மார்ட்டின் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட்டாசா வேலை செஞ்சுக்குங்க ஃபைட்டர் ஜெட். ஃப்ரீஸே ஆனாலும் சரி, ஐஸ்ல உறைஞ்சாலும் சரி, வண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது போல அவங்க டைப் வந்து டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணி முடிச்சுக்கிறாங்க. பார்ப்போம் இந்த F-35 இந்த ஐஸ்ல மட்டும்தானா, இல்லை கொதிக்கக்கூடிய அனல் சட்டியிலேன்னு செக் பண்ணி பார்த்தாலும் ஆச்சரியப்பா இருக்கும். ஸோ எந்த மாதிரியான, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நேம் கொஞ்சம் பேடா இருந்துச்சு இல்லையா F-35. ஸோ அதுக்கு சரி செய்யறதுக்காக ட்ரை பண்றாங்க போல தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா எல்லாத்துக்கும் ப்ரெஷர் எல்லாத்துலேயும் கொடுத்து ஒரு வழியா அமைதி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நியூ இயர் ஒரு புது போருக்கான தொடக்கமா இருந்துரும். அது போல இல்லாம அமைதி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.